வெல்கம் எவ்ரி ஒன். குகேஷ் டொம்மராஜு, எல்லாராலையும் குகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 18 வயசு பையனை பற்றி தான் ஒரு லாஸ்ட் 24 ஹவர்ஸாக நம்ம நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருப்போம். செஸ் வேர்ல்டில் பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண குகேஷ் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிருக்காரு. பட் சில பேருக்கு தோணும், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்களே, பர்டிகுலராக என் குகேஷை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குது. இது வரைக்கும் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சதுலேயே யங்கஸ்ட் சாம்பியன் யார்னா அது இவர் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய குகேஷோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். May 29, 2006 பிறந்த குகேஷ்க்கு அவரோட அப்பானால தான் ஸ்டார்டிங்கில் செஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவரோட செஸ் ஆர்வத்தை பார்த்து அவரோட வீட்டில் செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கின விஷ்ணு பிரசன்னா அப்படிங்கிற கோச் கிட்ட தான் அவரை கோச்சிங்காக அனுப்பினாங்க. 7 வயசுலேயே செஸ் விளையாட கற்றுக்கிட்ட குகேஷ் வெறும் 10 வயசுலேயே செஸ்ஸோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆனராக இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் தரக்கூடிய FIDE மாஸ்டர் டைட்டில் வாங்குறாரு. 2019 வெறும் 12 வயசு இருக்கும்போது செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கின குகேஷ் ஹிஸ்ட்ரியிலேயே செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பேரையும் அந்த டைமில் வாங்கினார். 2022 சென்னையில் நடந்த ஒலிம்பியாடில் பார்ட்டிசிபேட் பண்ணி 8 மேட்ச் கன்சிக்யூட்டிவாக ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கினதுக்கப்புறம் மொத்த செஸ் வேர்ல்டோட அட்டென்ஷனுமே இவர் மேலே தான் வர ஆரம்பிச்சிது. எல்லாத்துக்கும் மேலே 2023 ரெய்னிங் வேர்ல்டு சாம்பியனாக இருந்த மேக்னஸ் கார்ல்சனையே பீட் பண்ணி செஸ் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி எலிட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அதே 2023 தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் டாப் 10 பிளேஸில் ஒரு இடத்த பிடிக்கிறாரு. அண்ட் இந்தியாவோட நம்பர் 1 பிளேயர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் பண்ணுறாரு. அதுவும் 37 வருஷமாக நம்பர் 1 பிளேஸில் இருந்த லெஜெண்டரி விஸ்வநாத் ஆனந்தே பீட் பண்ணி அந்த டைட்டிலை வாங்குறாரு. அவரோட ஸ்பெஷாலிட்டியே மேட்ச் நடக்கும்போது அவர் எடுக்கிற கால்குலேட்டட் ரிஸ்க் அண்ட் ஃபியர்லெஸ் அப்ரோச், இது ரெண்டும் தான் அவரோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த குவாலிட்டிஸ்லாம் ஒரு யங் பிளேயர்ஸ் கிட்ட பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவ்வளோ சக்ஸஸ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சக்ஸஸ்க்கு யார் காரணம் அப்படின்னு குகேஷ் கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப ஹம்பிளாக என்னோடய ஃபேமிலி, கோச் அண்ட் இந்தியன் செஸ் கம்யூனிட்டி இவங்களோட சப்போர்ட் தான் காரணம்னு ரொம்ப ஹம்பிளாக சொன்னார். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பிரக்யானந்தான்னு ஒரு யங் பிளேயர் செஸ்ஸில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ குகேஷோட சக்ஸஸையும் பார்க்கும்போது இந்தியன் செஸ் கம்யூனிட்டிக்கு இது ஒரு கோல்டன் ஏரா அப்படின்னு தான் தோணுது. குகேஷோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செஸ் விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.